ஆனா உனக்கு அவரை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அவருக்கு முன்னால நிக்க டைம் இல்லை, ஆராதனைக்கு டைம் இல்லை, பைபிள் படிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை, ரொம்ப பிஸி. சிலர் ரட்சிக்கப்பட்ட காலத்துல அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சபை, ஆராதனை, ஆலயம், தேவன், ஊழியம், ஜெபம் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, பதவிகளை கொடுத்துட்டாரு, மேன்மையை கொடுத்துட்டாரு, உயர்வை கொடுத்துட்டாரு. இதோட சேர்ந்து கொலஸ்ட்ரால் வந்துட்டு எசூரன் கொழுத்து போய் உதைக்கிறான். கொழுப்பு, ஓவர் கொழுப்பு உசுருக்காகாது, அடைச்சுக்கிறோம். இருக்கீங்களா? கண்டுகொள்ளப்படாத கழுதைதான் எனக்கு தேவை. இனி நான் உன்னை கண்டுகொள்ளுவேன், நீ என்னை கண்டுகொள்ள என் அருகிலே வா, என் இறுதி பயணம் உன்னோடுதான் என்று அந்த கழுதையின் மேல் ஏறி பயணப்பட்டவர் இனி வரப்போகிற நாட்கள்ல உங்க மேல ஏறி பயணப்பட போறார். கனவீனமான கழுதை தான். கழுதையை யாரு கனப்படுத்துவா? கழுதையை யாரு மதிப்பா? இப்போ இப்போ வஸ்திரத்தை கழட்டி அது கீழே போடுறான், மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி அது கீழே போடுறான். இயேசுநாதர் மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. அவன் வஸ்திரத்துக்கு மேல கழுதை நடந்து போகுது. கழுதனாலே வஸ்திரத்தை சுமக்கிறது. தோத்துறான். ஒரு நாள்ல இவங்க ட்ரெஸ் எல்லாம் அது மேல போட்டு நட நட, கழுதையா அதுக்கு தான், கழுதையா அதுக்கு தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தோத்துறான், அந்த கழுதைக்கு கீழே எது அதை சுமந்து, அது எதை சுமந்துச்சோ அது இன்னைக்கு அதுக்கு கீழே. இவங்க வஸ்திரத்தெல்லாம் சுமந்த கழுதைக்கு கீழே அவங்க வஸ்திரம். இருக்கீங்களா? கர்த்தர் மட்டும் உங்களை கை பிடிச்சிட்டாரு, உங்க கூட பயணத்தை தொடங்கிட்டாரு, உங்க மேல சவாரி செஞ்சிட்டாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எது உங்களை அடிமைப்படுத்துச்சோ, எது உங்க மேல நின்று உங்களை ஆளுக செஞ்சுச்சோ, உங்களை அழுத்துச்சோ, அது எல்லாத்தையும் உங்க பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் கர்த்தர். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் உனக்கு மேல இருந்ததெல்லாம் இன்னையிலிருந்து உனக்கு கீழே. உங்கள் மேல் சவாரி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கனத்திற்குரிய பாத்திரமா மாற்ற கர்த்தர் விரும்புகிறார்.